ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. பிஜிடிஆர்பி அண்ட் யூஜி செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கான சிலபஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம சொல்லுவோம். நமக்கு கூகுளில் அல்லது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா குரோம் இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஆர்பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நமக்கு இந்த வெப்சைட் போகும் trb.tn.gov.in சரிங்களா. இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போயிடும் சரிங்களா. இதுதான் டிஆர்பியோட வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அபோட்டஸு எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைலாக இருந்தால் எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெக்யூமெண்ட் வரும். ஸோ ரெக்யூமெண்ட் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இந்த சிலபஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய பேஜஸ்க்கு வந்து போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பிஜிக்கே 2 சிலபஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் டி ஆப்ஷனில் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கே ஒன்று இருக்கும், போஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒன்று இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர். ஸோ இது வந்து நியூவாக கொடுத்துருக்கூடிய சிலபஸ் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூவாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ வியூ பிடிஎஃப் அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஜாகிரஃபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேஜ் வந்து வியூ கொடுத்தீங்கனாலே போதும், அது வந்து டவுன்லோட் ஆகிடும். இங்கே அந்த இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2024-25 இதுதான் நியூ சிலபஸ்ஸு. ஒருவேளை நீங்கள் இந்த பேஜ் வந்து போனீங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் போட்டிங்கன்னா இது வந்து பழைய சிலபஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே ஜாகிரஃபி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருப்பாங்க 2018-19 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய சிலபஸ் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து நியூ சிலபஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நியூ சிலபஸில் எல்லாமே இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் 2024-25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் எல்லாமே இருக்கும். நம்ம தமிழ் மீடியம் நம்மளே டிரான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியது தான், கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம். உங்கள் எந்த சப்ஜெக்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம அந்த சப்ஜெக்ட்டும் கொடுப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து செகண்ட் இயர் டீச்சர்ஸ் அண்டு பிடிஸ்க்கான சிலபஸ் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியில் சிலபஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் செகண்ட் இயர் டீச்சர்ஸ் அண்டு பிடிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜஸ் வந்து போகும் சரிங்களா. இங்கே கொடுத்துருப்பாங்க கெசட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் 2 பேர்த்துக்கும் ஒரே பிடிஎஃப் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்கும். எண்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஸ்க்கான சிலபஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் இயருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாக, தமிழுக்கு என்ன படிக்கணும், எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இது வரைக்குமே கிட்டத்தட்ட இதில் 190 பேஜஸ் வந்து இருக்குது. இங்கே லாஸ்ட்டு வாங்க 170 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கான சிலபஸ் தான். இது வந்து யூஜிடிஆர்பி அதாவது பிடிஎஸ்க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸு இதுக்கு மேலே போனீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழுக்கான சிலபஸ் வந்து என்ன பண்ணும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து யூஜிடிஆர்பிக்கான சிலபஸ் 165 பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து இங்கிலீஷு, அதுக்கடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுலையுமே இங்கிலீஷில் தான் நமக்கு வந்து இருக்கும். இங்கிலீஷில் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம். வெப்சைட்லேயும் டேரெக்டாக நீங்கள் வந்து வெளியில் கூகுளில் போய்ட்டு சிலபஸ்ன்னு தெரிஞ்சிங்கன்னா அது வேறு வெப்சைட்டுக்கு வந்து போகும். டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா வெப்சைட்லேயே எல்லா சிலபஸும் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வேணுன்னா அதுக்கும் சிலபஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஆர்டிக்கு படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதேமாதிரி பிஓக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே இங்கே இருக்குது. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு இருக்கும், அதுவும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எல்லா சிலபஸும் இதிலே உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு, லெக்சரருக்கு, பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு எல்லாத்துக்குமே இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டெட்டுக்கான அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கலாம்
பார்த்துக்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.